தோழர் ரவிக்குமார். வாழ்விலும் தாழ்விலும் உடனிருப்பவர்கள் தான் உண்மையான தோழர்கள், நட்புக்கு இலக்கணமானவர்கள். வெற்றியிலும் தோல்வியிலும் எப்போதும் கொள்கைக்காக கை கொடுப்பவர்கள் தான் உண்மை தோழர்கள் என்பதற்கு சாட்சியமாக ஏராளமான தோழர்கள் இங்கே. தோழர் சிந்தரை செல்வன், யூசுப், தம்பி ஆற்றரசு, தோழர் ஒன்றியரசன், பாவரசு, இப்படி ஏராளமானவர்கள் இருந்தாலும் பதவியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டே எத்தனையோ நெருக்கடிகள் இருந்த போதும் என்றைக்கும் விடுதலை சிறுத்தையாகவே இருப்பேன் என்ற உறுதியாக இருந்து நமக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தோழர் ரவிக்குமார் சட்டமன்றத்திலே நமக்காக, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாதாடினார், போராடினார். அவருடைய உரையை கேட்டுத்தான் தமிழக அரசு 7 நலவாரியங்களை அமைத்தது. அறவாணிகளுக்கு